அந்த பையன் ரொம்ப நல்லவனா இருந்தாலும் பூமாரி. ஆமாண்டா, ரொம்ப யதார்த்தமா பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லவங்க போலதான் தெரிஞ்சது. இல்லனா யாரு இவ்வளவு தூரம் ஃப்ரீயா கொண்டாந்து நம்மள டிராப் பண்ணுவா? ஆமா, நல்ல வேலையா போச்சு அவனை நம்ம கண்ணில் பார்த்தோம். இல்லனா அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்க வேண்டியதுதான். இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனான்னு ஆச்சரியமா இருக்கு. ஆமா சஞ்சய். சரி நம்ம வந்துட்டோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எங்க இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேளுடா. ஃபோன் பண்றேன். என்ன அவங்க நம்மளுக்குமே ஃபோன் பண்ணவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி இரு, நான் அசோக்கு கால் பண்றேன். சரிடா. டேய் அசோக், எங்கடா இருக்கீங்க? திருச்சியிலடா. என்னது திருச்சியிலையா? டேய், ட்ரெயின் திருச்சிக்கு 8 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிரு. இப்போ மணி 10 ஆகுது, இன்னும் திருச்சியில என்னடா பண்றீங்க? பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்டா. பஸ் வரவே இல்லை, இங்க ஏதோ பந்தான், அதனால இன்னைக்கு பஸ் வராதான். அச்சச்சோ, அப்புறம் அதனாலதான் நைட் நேரம் வேற பாப்பாவை இந்த குளூர்ல வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி திருச்சி பஸ் ஸ்டாப்லயே ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம்டா. என்னது, ரூம் புக் பண்ணிட்டீங்களா? ஆமாண்டா. சரி, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க புதுக்கோட்டை பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம்டா. என்னது, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாப்பா? அதுக்குள்ள நீங்க எப்படா புதுக்கோட்டை வந்தீங்க? நாங்க ஒரு பையன்கிட்ட லிஃப்ட் கேட்டோம். அவன் நானும் புதுக்கோட்டைக்கு தான் போறேன், நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன் புதுக்கோட்டை வரைக்கும் கூட்டு வந்து விட்டுட்டான்டா. ஐயோ, நீங்க இப்பதான் வந்துட்டு இருக்கீங்க, உங்களை திருச்சியில இறங்க சொல்லலான்னு நினைச்சேன். இப்ப நாங்க என்னடா பண்றது? நான் அப்பா கிட்ட சொல்லி அரவிந்த வர சொல்றேன்டா. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிருங்க. நாங்க காலையில இங்க இருந்து கிளம்பி ஒரு ஆஃப்டர்நூன் போல வந்துடுறோம். ஏய், நாங்க 2 பேரும் மட்டும் எப்படிடா போறது? அதான் அத்தை வீட்டுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, எங்க 2 பேரையும் மட்டும் போக சொல்ற, அவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் நான் அப்பா விட்டு சொல்லிக்கிறேன். தாத்தா தான் இருப்பாங்களே, அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. நீ போய் இருந்துக்கோ. நீங்க 2 பேர் மட்டும் எங்க போக முடியும்? உங்க 2 பேருக்கும் மேரேஜ் கூட இன்னும் ஆகல. எங்கேயாவது லோக்கல்ல ரூம் எடுக்கலாம்னா கூட ரூமும் உங்களுக்கு தர மாட்டாங்க. எங்க போவீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் பார்த்து கிடப்பீங்களா? அதுவும் பூமாரியை வச்சுக்கிட்டு ஒழுங்கா அவங்க வீட்டுக்கு போ. டேய், எப்படிடா? ஏய், அதான் அரவிந்த் இருக்கான்ல, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? நான் அப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சொல்ல சொல்றேன். ஒழுங்கா 2 பேரும் கிளம்பி போங்க. காலையில ஒரு 12 மணிக்குள்ளேயே நாங்க வந்துருவோம், சரியா? என்னமோ சொல்ற. சரி, அவனை வர சொல்லு சீக்கிரம். சரிடா. அடுத்த தலைவலியா? என்னடா ஆச்சு? அவங்க 2 பேரும் திருச்சியில தான் இருக்காங்களாம் பூமாரி. இன்னைக்கு ஏதோ பந்தான், அதனால பஸ் வராதான். அதனால அவங்க அங்கேயே ஒரு ரூம் போட்டு தங்கிட்டாங்களாம். காலையில தான் வருவாங்களாம். ஐயோ, இப்ப நம்ம என்னடா பண்றது? நம்ம 2 பேரையும் மட்டும் இப்ப அத்தை வீட்டுக்கு போக சொல்லியிருக்கோம். ஏய், தெரியாதவங்க வீட்ல எப்படி நம்ம ரெண்டு பேரும் தனியா போய் இருக்கிறது? அதான் அவன்கிட்ட நானும் கேட்டேன். அவன் என்னடா அசால்ட்டா போய் அவங்க வீட்டுல இரு, இந்நேரத்துல உங்களால எங்கேயும் தங்க முடியாது, பூமாரியை வச்சுட்டு பஸ் ஸ்டாப்ல கூட இருக்க முடியாது, ரூமும் எடுக்க முடியாது, அதனால ஒழுங்கா அவங்க வீட்டுக்கே போ அப்படின்றான். அவன் சொல்றதும் கரெக்டு தானே. இப்ப நான் மட்டும் தனியானா இங்க எங்கேயாவது உட்காந்துக்குவேன் காலையில விடிகிற வரைக்கும். பட் நீ இருக்க, உன்னை தனியா வச்சுட்டு எங்க போறது? நம்ம நம்ம அவங்க வீட்டுக்கு தான் போய் அவனை, வேற வழி இல்ல. ஆனா எப்படிடா? அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவனும் பூமாரி, வேற வழி இல்ல. அவங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு 12 மணிக்குள்ள வந்துருவாங்களாம். அது வரைக்கும் நம்ம தனியா தான் இருக்கணும், வேற வழி இல்ல. சரி, ஓகே. ஆனா எனக்கு பசிக்குதுடா, நம்ம போய் ஏதாவது சாப்பிடலாமா? அவங்க வீட்டு போற வரைக்கும் எனக்கு பசி தாங்க முடியாது, ரொம்ப பசிக்குது. ஏதாவது வாங்கி தாயேன் ப்ளீஸ். சரி வா பூமாரி, எனக்கும் பசிக்கதான் செய்யுது. நம்ம எப்படியும் அரவிந்த் வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும், அதுக்குள்ள நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சரிடா. யாருப்பா போன்ல? பெரியவன் தாமா. என்ன வந்து இறங்கிட்டாங்களா? இல்லம்மா, இல்லையா? ராத்திரிக்கே வந்துருவாங்க நீங்க? திருச்சி வரைக்கும் வந்துட்டாங்களாம். திருச்சியில ஏதோ பந்தான், அதனால பஸ் எதுவும் கிடைக்கலையா புதுக்கோட்டைக்கு வர, அதனால அங்கேயே ரூம் எடுத்து தங்கிட்டாங்களாமா. எனக்கு தெரியும். இவ வீட்ல நைட் போய் தங்கணுமா அப்படின்னு ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அப்படிலாம் இல்லம்மா, உண்மையிலே ரூம் கிடைக்கலையா. குழந்தைய கையில வச்சுட்டு நடு ரோட்லயே நின்றுட்டு இருக்க முடியுமா பஸ்ஸுக்காக, அதனாலதான் ரூம் எடுத்துட்டாங்களாம். என்னமோ அதுக்கு எதுக்கு ஏதோ கார் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? நம்ம சஞ்சய் தம்பி இருக்கான்ல, ஆமா, அவனுக்கு என்ன? அவன் அண்ணியோட தங்கச்சி 2 பேரும் புதுக்கோட்டையில வந்து இறங்கிட்டாங்களாம். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்களாம். அதான் அரவிந்த கார் எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவங்க 2 பேர் மட்டும் எப்படி வந்தாங்களாமா? எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. இங்க பெத்தவன் இருக்கால, அவன் தான் சொல்லியிருப்பான், நாங்க காலையில வந்துக்கிறோம், நீங்க 2 பேர் மட்டும் இப்ப போய் இருங்க அப்படின்னு சொல்லி. ஐயோ, அப்படி இல்லம்மா. இவங்க 2 பேரும் ஏதோ ஃப்ரெண்டோட கார்ல வந்தாங்களாமா. அவனுங்க ட்ரெயின்ல வந்திருக்கானுங்க. அதனால ட்ரெயின் திருச்சி வரைக்கும் தானே வரும். திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்க இருந்து ரூம் போட்டு தங்கிட்டாங்களாம். காலையில வராங்களாம். இவங்க 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டாங்களாமா. அதனால அவங்க 2 பேரையும் மட்டும் கூட்டிட்டு வரதுக்கு தம்பி அனுப்ப சொல்லியிருக்காங்க.
எங்க அரவிந்த்? சீக்கிரம் போய் அவனை கூட்டிட்டு வர சொல்லு. ஆமா, இவங்களுக்கு சேவை செய்ய தான் நம்ம இருக்கோம் பாருங்க. ஏம்மா சீக்கிரம் கூப்பிடுமா, வயசு பிள்ளைய போய் பஸ் ஸ்டாப்ல நிக்க வைக்கலாமா? சீக்கிரம் கூப்பிடு. கூப்பிடுறேன். இந்தா அரவிந்தே, அரவிந்தே. என்னங்கம்மா? இந்தாடா சஞ்சயும் ஒரு பொண்ணு வந்திருக்காங்களாமா, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்களாம், வீடு தெரியலையா? நீ கார் எடுத்துட்டு போய் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வா. அவங்க எல்லாம் வரதே எனக்கு பிடிக்கல, அவங்களை கூப்பிட்டுட்டு வேற வரணுமாண்ணா? இதாப்பா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, நம்ம சொந்தக்காரங்க நம்மள தேடி வந்திருக்காங்களே, இப்படிதான் பேசுவியா? சீக்கிரம் போய் கூப்பிட்டுட்டு வா போ. தாத்தா நீங்க அமைதியா இருங்க. அம்மா என்னால கூப்பிட்டு வர முடியாது, முடிஞ்சா அவங்கள கேப் புக் பண்ணி வர சொல்லு, அப்படி இல்லைன்னா நடந்து வர சொல்லு. இந்தாடா என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரவங்க, நம்ம அவங்களுக்கு குறை எதுவும் வைக்காம அமுச்சு விடுறதானே நம்மளோட கடமை. அவங்க என்னதான் நம்மளுக்கு பண்ணியிருந்தாலும் நம்மளும் அவங்களுக்கு அதே பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? சீக்கிரம் போய் கூப்பிட்டுட்டு வா போ. அம்மா இதெல்லாம் சரியே இல்லம்மா. சரி விட்டுட்டா, போய் கூப்பிட்டுட்டு வா போ, டைம் ஆகுது. ராத்திரி நேரம் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்திருக்கானா அவன், அந்த பொண்ணு வேற வயசு பிள்ளையா, வயசு பிள்ளைய போய் பஸ் ஸ்டாப்ல நிக்க வைக்கலாமா? உன் தங்கச்சி வயசு தான் ஆகுதாமா அவளுக்கு, உன் தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு போய் கூப்பிட்டுட்டு வா போ. எல்லாம் என் தலை எழுத்து. சரி கூட்டிட்டு வந்து தொலைக்கிறேன். இவன் போய் ஏதாவது குட்டையை கலப்பினாலும் கலப்புவான், பேசாம நம்மளும் இவன் கூட போயிடலாமா? இந்தாடா இருடா நானும் வரேன். ஏன் தாத்தா பேரனை பாக்குறதுல அம்புட்டு ஆர்வமா? எப்படி வீட்டுக்கு தானே வருவாங்க, அப்ப பாத்துக்கோங்க, நான் மட்டும் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க ஏப்பா இந்நேரத்துல அலையிறீங்க? அதான் அவன் போய் கூட்டிட்டு வரேன்றான், அவன் மட்டும் போய் கூட்டிட்டு வரட்டும். அதுக்கு இல்லம்மா. நீங்க அமைதியா இருங்க, அவன் போய் கூட்டிட்டு வருவான். சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாடா போடா. சரிம்மா. ஃபைனலா நான் காத்துட்டு இருந்த நாள் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சஞ்சய் மாமாவை பார்க்க போறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அவர் என்னை பார்த்து என்ன சொல்ல போறாரோ, ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? ஐயோ என்னை பார்த்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. அவர் முன்னாடி போய் நான் எப்படி நிக்க போறேன்? எனக்கு அவரை பார்க்கணும்னு அவ்வளோ ஆர்வமா இருக்கு. அவர் எப்படி இருப்பாரு? ஹைட்டா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, வெள்ளையா இருப்பாரா? அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு சஞ்சய் மாமானா அவ்வளோ பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவரை நான் பார்க்க போறேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த ட்ரெஸ் அழகா தானே இருக்கு, நான் அழகா தானே இருக்கேன். ஹேர் ஸ்டைல்லாம் ஓகே பக்காவா இருக்கு. என்னை பார்த்த உடனே சஞ்சய் மாமா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட போறாரு. ஆனாலும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. எப்போ அவர் வருவார், எப்போ அவர் வருவாருன்னு ரொம்ப ஆவலா இருக்கு. இந்த தடவை சஞ்சய் மாமாவை பார்த்த உடனே கண்டிப்பா நம்ம மனசுல இருக்க எல்லாத்தையும் நான் சொல்லிடணும். நான் சஞ்சய் மாமாவை இவ்வளோ விரும்புறேன், கண்டிப்பா சஞ்சய் மாமாவும் என்னை ரொம்ப விரும்புவாருன்னு தான் நினைக்கிறேன். நான் அவர் மேல ரொம்ப காதல் வச்சிருக்கேன், அவரே என் மேல கண்டிப்பா காதல் வச்சிருப்பாரு. ஏன்னா சின்ன வயசுலயே மாமா என் மேல அவ்வளோ உயிரா இருந்தாரு. எனக்கு ஒண்ணுன்னா அப்படி துடிச்சு போவாரு. கண்டிப்பா இப்பயும் அவர் மனசுல அதே மாதிரிதான் நான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா என் சஞ்சய் மாமா மாறி இருக்க மாட்டாரு, அப்படியே தான் இருப்பாரு. எனக்கு எப்ப சஞ்சய் மாமாவை பார்ப்பேன்னு ரொம்ப ஆவலா இருக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட குலதெய்வம் கோயில்ல வச்சு மாமாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதுதான். நிச்சயமா மாமா நோன்னு சொல்ல மாட்டாரு.